Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 956வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நியூராலிங்க்லேருந்து. நியூராலிங்க் அப்படின்றது எலான் மஸ்கோட ஒரு கம்பெனிங்க. இது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மூளைக்குள்ளே ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த சிப் மூலமாக நம்ம மொபைல் பிசி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தான் கை கால் இருக்குது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கை கால் இல்லாதவங்க, சரியாக அவங்க கை காலை யூஸ் பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த டெக்னாலஜிங்க. ஸோ இதை அவங்க இது வரைக்கும் குரங்குல சக்ஸஸ்ஃபுல்லாக சோதனை பண்ணி முடிச்சிட்டாங்க. மனுஷங்க மேலே சோதனை பண்ணுறதுக்கான பர்மிஷன் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது, ரிஜெக்ட் ஆயிருந்தது. இப்போ எஃப்டிஏலேருந்து அதுக்கான அலோவ் பண்ணியிருக்காங்க. இனி மனுஷங்க மேலேயும் சோதனை பண்ணி சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக நியூராலிங்கை யூஸ் பண்ணி, இது செலவு அதிகமாக தான் இருக்கும், பணம் அதிகமாக இருக்கிறவங்க நியூராலிங்கை யூஸ் பண்ணி மொபைல் பிசி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுங்க. அடுத்து இப்போ ஒரு கம்பெனிலேருந்து கூகுள் பிளே ஸ்டோர் நாட் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், கூகுள் பிளே ஸ்டோர் சுத்தமாக சேஃபே இல்லையா. பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்லையுமே நிறைய ஸ்பைவேர்ஸ் மால்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் அப்பப்போ அவங்களோட அப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நடந்த ஃப்ளாவாக அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் யூசர்ஸ் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட சர்வர்ஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை எப்படி பிளே ஸ்டோரில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தெரியாமல் எக்கச்சக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளே ஸ்டோரை யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஆப்ஸை மட்டும் பயன்படுத்துங்க. தேவையான ஆப்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. தேவையில்லாத ஆப்ஸை மொபைல்லேருந்து வெளியே வீசுங்க. அடுத்து ரெட்மிலேருந்து ரெட்மி 12 அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இது யூரோப்பில் லான்ச் ஆக போகுதுங்க. வர 2ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 4G மொபைல், எல்சிடி டிஸ்பிளேயோட வருது. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி G88 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் அங்கே 17,000 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வந்ததுன்னா ஒரு 13,000 ப்ரைஸில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து ஒன்பிளஸோட 11 நமக்கு தெரியும். 12 எப்போ வரும், எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுமா? அதுக்கான லீக்ஸ் வந்திருக்கு. ஒன்பிளஸோட 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.7 இன்ச்சஸ்க்கான Quad HD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்குமா. ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 64 MPக்கான பெரிஸ்கோபிக் ஜூம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5000 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா. இந்த வருஷத்தோட கடைசி அல்லது அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இந்த மொபைலோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட GT Neo 6 இந்த மொபைலுக்கான லீக்ஸ் வந்திருக்குங்க. ஏற்கனவே Neo 5 இன்னும் லான்ச் ஆகலையடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது Neo 6 அப்படின்ற மாதிரியான இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED டிஸ்பிளேயோட இருக்க போகுது. அதே மாதிரி இதில் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MPக்கான OIS கேமராவோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து 8 Gen 2, 8+ Gen 2 வேற லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலோட லான்ச் சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு கம்மி விலையில் நீங்கள் டேப் வாங்கணும் அப்படின்னு வச்சுன்னா லினோவாலேருந்து Lenovo Tab M9 அப்படின்ற டேபை 13,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch HD டேபாக இருக்குது. கூடவே மீடியாடெக்கோட G80 அப்படின்ற ப்ராசரோட 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரியோட அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம 4G சிம்மை யூஸ் பண்ணிக்க முடியும். 5100 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேபோட விலை பார்க்கும்போது ஓகேடா, கம்மி ப்ரைஸில் ஒரு டேப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது டேபுக்கு எப்படி 5100 mAh காணும், 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் காணும், ஒரு HD டிஸ்பிளே டேபில் எங்கேருந்து நல்லா இருக்கும், 13,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு டேப் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. 17,000 வரைக்கும் போனீங்கன்னா நிறைய நல்ல டேபே அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சு அதுக்கு போய்க்கோங்க, இதை வாங்காதீங்க. அடுத்து ஜூன் 26ஆம் தேதி யூடியூப் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. முழுசாக யூடியூபே கிடையாது, யூடியூப்லேருந்து வர ஸ்டோரிஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. யூடியூப் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கொண்டு ஒரு டைம் ஸ்டோரி போட்டோன்னா 7 நாள் அவைலபிளாக இருக்கும். அதை பெருசாக எந்த கிரியேட்டர்ஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் மட்டும் அவங்களோட தேவையை பொறுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக யூஸ் இல்லை, அதை போட்டு எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு யூடியூப் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வர 26ஆம் தேதிக்கு மேலே யூடியூப்பில் யூடியூப் ஸ்டோரிஸ் அப்படின்ற டேபும் இருக்காது, ஒர்க்கும் ஆகாது. அடுத்து வாட்ஸ்அப்பில் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ட ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க. என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான தனி யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே வாட்ஸ்அப் ஒர்க் ஆகிறது ஃபோன் நம்பர் வச்சு தான். ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ப்ரைவசிக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கான யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை இப்போ டெவலப்பர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே இது பீட்டாவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலமாக நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு யூசர் நேமை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் நேமை யூஸ் பண்ணியே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியும், மொபைல் நம்பர் தெரியாமலே.
அடுத்து நத்திங்லேருந்து நத்திங் ஃபோன் 2 பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலோட பேட்டரி அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமாம், நத்திங் ஃபோன் 1ல் 4500 mAh பேட்டரி இருந்தது. இதுதான் அந்த மொபைலுக்கு பெரிய மேஜர் மைனஸாகவும் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது நத்திங் ஃபோன் 2ல் கொஞ்சம் பேட்டரி அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்துருந்தா ரொம்பலாம் அதிகப்படுத்தலை. 4700 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து காண போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ 4700 mAh பேட்டரியோட 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருமா. குறிப்பாக இந்த மொபைலோட லான்ச் அடுத்த மாதம் இருக்குமாங்க. ஜூன் 2வது அல்லது 3வது வாரத்தில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல மொபைலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ZEBRONICஸோட Zeb-Sound அப்படின்ற இந்த TWS. இது வந்து 799 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல். ZEBRONICS அப்படின்ற கம்பெனி கொஞ்சம் நம்ப தகுந்த கம்பெனியும் கூட. சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க. ஸோ ZEBRONICஸோட Zeb-Sound வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து அமேசானில் 5 பேர் சாக்ஸ் பார்த்துருந்தேன். இந்த 5 பேரும் சேர்ந்து 250 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 5 கலர்ஸில் இருக்குது. சைஸ் ஃப்ரீ சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது 50 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்புறம் ஆஃபர்ஸ். பிடிச்சிருந்ததா ஒரு லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்களோட லைக் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.